வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கான ஜிகே வீடியோ தான் இது. இதில் நம்ம சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்குமே பார்ட் 2 வீடியோ தான் இது. அதாவது சயின்ஸில் விலங்குலகம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷினாவது உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இந்த லெசனோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இது பார்ட் 2 வீடியோ. இந்த ரெண்டையுமே நீங்கள் நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை ஒன்ஸ் வீடியோவை ஒரு வாட்டி கேட்டுட்டு, ஏன்னா என்னோட ஷார்ட்டாக நான் நோட்ஸ் எழுதியிருக்கிறதுனால அது உங்களுக்கு ஏன் இதை எழுதியிருக்கேன், ஏன் இந்த இடத்துல ஆரோ போட்டிருக்கேன்னு புரியாமல் கூட இருக்கலாம். அதுக்காகத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில பேர் ஒரு சில டிசபிலிட்டினால அவங்களால சரியாக பார்க்க முடியாது. அதனால அவங்களுக்கு என்னோட ஓரலாக நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட் போடுறதுக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, கொஞ்சம் வியூஸ் அது கம்மி தான் போச்சு. சரி ஓகே, குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம குரூப் 4 டைமில் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன். இப்போ குரூப் 2 எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸு, டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிவிஷன் கொடுக்குறது, டாப்பர் சீரிஸ் கொஷின்ஸ் தனியாக நான் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணதுனால கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் கமெண்ட்டில் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க பார்ட் 2 வீடியோ போடலை அப்படின்னு. இப்போ சரி ஓகே, ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம அதை கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆயிராமல் இருக்கட்டும். அது மாதிரி குரூப் 4க்கே நீங்கள் படித்தாலும் ஆல்ரெடி நம்ம அதில் ஜிகேல நான் சொன்ன மாதிரி 120 கொஷின்ஸ் 120 லெசன்ஸை மட்டும் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோஸை எவ்வளோ வேகமாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். இனிமேல் எவ்வளோ வியூஸ் போனாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இதை நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஒரு 1 or 2 டேஸ் பிரேக்கில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக விலங்குலகம் அப்படிங்கிற லெசனில் நம்ம எப்படி பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பார்ட்லனா, முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை அப்படிங்கிற 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அந்த இதில் முதுகுநான் அற்றவையை பற்றின எல்லா டிவிஷனும் பார்த்து முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். பார்க்காதவங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இதில் பண்ணுங்கள். இதிலேருந்து கண்டினியூ பண்ணாதீங்க. இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதுகுநான் உள்ளவை. அதில் என்னென்ன டிவிஷன் இருக்குது, என்னென்ன உயிரினங்கள் இதில் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், முதுகுநான் உள்ளவை. முதுகுநான் உள்ளவையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டோகார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டோகார்டுனாலே முதுகுநான் அப்படின்னு அர்த்தம். நோட்டான் அப்படின்னா முதுகு, கார்டரேட் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் இந்த 2 பேரையும் சேர்த்து இதை முதுகுநாணிகள் அப்படின்னும் சொல்கிறாங்க. மனிதர்கள் இந்த முதுகுநாணிகள் தொகுதியில் வர்றதுனால இந்த பிரிவு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா நம்ம மனிதர்கள் எல்லாமே இந்த முதுகுநான் உள்ளவையில் தான் வரோம். இந்த டிவிஷனுக்கு கீழே தான் வரோம். அதனால இது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இந்த முதுகுநாணிகளவே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. முன் முதுகுநாணிகள், அரை முதுகுநாணிகள், தலை முதுகுநாணிகள், வால் முதுகுநாணிகள் அப்படின்னு 4ஆக பிரிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் நான் சொல்லும்போது உங்களால் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லும்போது இமேஜின் பண்ண முடியாது. நீங்கள் புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பிக்சர்ஸ் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த முதுகுநாணினா எப்படி இருக்கும், அரை முதுகுநாணிகள் உயிரினங்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த சாம்பிள் பிக்சர்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஓகே, முன் முதுகுநாணிகள் அதாவது மண்டையோடு அற்றவை. ஆல்சோ எப்படி இதை சொல்லலாம், ஏக்கிரேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏக்கிரேனியா என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொஷின் கேட்டுருவாங்க. முன் முதுகுநாணிகளா, அரை முதுகுநாணிகளா, தலை முதுகுநாணிகளா, வால் முதுகுநாணிகளான்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும், முன் முதுகுநாணிகளை தான் ஏக்கிரேனியான்னு சொல்கிறாங்க. இது மண்டையோடு இருக்காது இதுக்கு. ஓகேவா? முதுகெலும்பிகளின் முன்னோடியாக கருதப்படுகிறது. முதுகெலும்பிகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி மண்டையோடு வளர்ச்சி சரியா இல்லாமல், ஆனால் கீழே முதுகு அந்த எலும்புகள் மட்டும் ஒரு சிலது வளர்ந்ததா இருக்கிற இந்த மாதிரி செமியாக இருக்குது. முழுசாக முதுகுநான் அற்றவைன்னு சொல்ல முடியாது, முழுசாக முதுகுநான் உள்ளவைன்னு சொல்ல முடியாத மாதிரி இருந்த ஸ்டேஜை தான் முன் முதுகுநாணிகள்னு சொல்கிறாங்க. இதில் துணை தொகுதிகள் இருக்குது. ஹெமிகார்டேட்டா, செஃபோலா கார்டேட்டா, யூரோ கார்டேட்டா, இதெல்லாம் அதோட துணை தொகுதிகள். நெக்ஸ்ட் பாருங்க, அரை முதுகுநாணிகள் எக்கான் புழுக்கள் என அழைக்கப்படுகின்றன. அரை முதுகுநாணிகளை எக்கான் புழுக்கள்னு சொல்றாங்க. இது ஒரு கடல்வாழ் உயிரிகள், தரைக்குழிகளில் வாழ்பவை.
உடல் எப்படி இருக்கும்? மென்மையானதாவும், புழு வடிவத்திலயும் இருக்கும். உடற்கண்டம் அற்றதா இருக்கும். இருபக்க சமச்சீர் மூவடுக்கு உயிர்கள். அந்த இருபக்க சமச்சீர்னா என்ன? ஈரடுக்கு மூவடுக்கு உயிர்கள்னா என்னன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அதுல பார்த்துக்கோங்க. முதுகுநான் தொண்டை பகுதியின் மேல்புறத்தில் நீட்சியாக உள்ளது. முதுகுநான் இதுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். ஏன்னா இதுவே புழுன்னு சொல்றீங்க. இதுல எப்படி முதுகுநான் இருக்கும் அப்படின்னா, முதுகுநான் இருக்கும். எங்கன்னா தொண்டை பகுதியோட மேல்புற நீட்சியில அந்த முதுகுநான் அமைந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பலனோகிளாசஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம். நெக்ஸ்ட் தலை முதுகுநாணிகள். தலை முதுகுநாணிகள் அப்படின்னா என்னன்னா, மீன் வடிவ கடல்வாழ் முதுகுநாணிகளை தான் தலை முதுகுநாணிகள்னு சொல்றாங்க. முதுகுல இணையற்ற துடுப்பு உள்ளது. அதாவது பேரா அந்த இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாம பேரிங் இல்லாத துடுப்புகள் இருக்கும் இதுக்கு. தலை முதல் நுனி வரை நீண்ட நிலையான முதுகுநான் முக்கிய பண்பாகும். இதோட முக்கிய பண்பு வந்து இதுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆம்பியாக்சிஸ் அப்படிங்கிறதா இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வால் முதுகுநாணிகள். முதுகுநான் லார்வா நிலையில் வால் பகுதியில் மட்டும் காணப்படுறது தான் வால் முதுகுநாணிகள்னு சொல்றாங்க. அதே இது முதிர் உயிர்கள் அதோட முதிர் உயிர்கள் எப்படி இருக்கும்னா, தரையில் ஒட்டி வாழ்பவையா இருக்கும். இதோட உடலை சுற்றி டியூனிக் எனும் உறை இருக்கும். இந்த நிறைய இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உரைகள், திரவங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. பொதுவா நீங்க சயின்ஸ் படிக்கும் போதே அந்த பர்டிகுலர் திரவம், உரைகள் இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்றத ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு அந்தந்த இடத்துல நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. அப்பதான் மறக்காம இருக்கும். இப்போ இந்த வால் முதுகுநாணிக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசிடியன் அப்படிங்கிறது வந்து வால் முதுகுநாணிக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதுகெலும்பிகள். நல்ல ப்ராப்பரான முதுகெலும்பு இருக்கிற உயிரினங்களை பார்க்க போறோம். அதாவது மண்டையோடு உடையவை. இதுல மண்டையோடு தெளிவா இருக்கும். மெயினா இதுல வந்து மண்டையோடு பிளஸ் முதுகெலும்பு தொடர். மேல ஒரு மண்டையோடு இருக்கும். அது அப்படியே தொடர்ந்து அப்படியே ஒரு முதுகெலும்பு தொடர் இருக்கும். அப்படி இருக்கிறது எல்லாமே 2 அல்லது 3 அல்லது 4 அறைகள் கொண்ட தசையால் ஆன இதயம் இருக்கும். இடப்பெயர்ச்சி உறுப்புகள் எதுவா இருக்கும்னா, 1 துடுப்புகளா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கால்கள் கூட துடுப்பு நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து இருக்கும். இடப்பெயர்ச்சி செய்யறதுக்கு துடுப்புகள் மூலமாவோ இல்ல கால்கள் மூலமாவோ இடப்பெயர்ச்சி செய்யும். கழிவு நீக்கம் எது மூலமா நடக்கும்? நார்மலா நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி கிட்னி, சிறுநீரகங்கள் மூலமா நடக்கும். ஆண் பெண் உயிரின வேறுபாடு உள்ளது. ஆண் பெண் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து இதுல இருக்கும். மற்றதுல எல்லாம் இருக்காதா அப்படின்னா, மற்றதுல ஒரு சிலதுல இருக்கும், இல்லாம இருக்கும். ஆனா இதுல கம்பல்சரி ஆண் பெண் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மீன்கள். இந்த முதுகெலும்பிகள்ல தான் மீன்களும் வருது. நமக்கு தெரியும் ஒரு மீனை தலைப்பகுதி இருக்கும், அதில் மண்டையோடு இருக்கும், அப்படியே தொடர்ந்து வால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அதுக்கு முள் இருக்கும் இல்லையா? அந்த முள் தான் அதுக்கு எலும்பு. ஓகே, இந்த மீன்கள்ன்றது எது? குளிர் ரத்த பிராணிகள். இப்போ பிளட்டுலேயே நம்ம சொல்லுவோம் கோல்டு பிளட்டட், வார்ம் பிளட்டட் அப்படின்னு 2 சொல்லுவோம். ஓகேவா? நம்ம எல்லாமே வார்ம் பிளட்டட். நம்ம ரத்தங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு மிதமான சூடு இருக்கும். ஓகேவா? சர்க்குலேஷன்னால. ஆனால் இந்த மீன்கள் அப்படி கிடையாது. குளிர் ரத்த பிராணிகள். இது வந்து நீர்வாழ் முதுகெலும்பிகள். நீர்ல வாழ்ற ஆனா முதுகெலும்பி. கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். அதனால படிக்கிறத நீங்க தெளிவா படிக்கும். நீர்வாழ் முதுகெலும்பிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்பாங்க. மீன்கள். தாடைகள் இருக்கும். உடல் படகு போன்ற அமைப்பு இருக்கும். நமக்கு தெரியும் மீன்கள் படகு அமைப்பு கொண்டது. தலை, உடல், வால் என 3 பகுதிகள் இருக்கும். கழுத்து பகுதி கிடையாது. மீனுக்கு கழுத்துன்னு இருக்கா? அப்படி தனியா கிடையாது. தலை இருக்கும், டைரக்டா உடம்பு இருக்கும், அப்புறம் பார்த்தா வால் இருக்கும். ஓகேவா? இதுதான் 3 டிவிஷன். அடுத்தது இணை துடுப்பு மற்றும் நடுமைய துடுப்பு மூலமா இது நீந்தும். இணையான துடுப்புகள் இருக்கும். இந்த பக்கம் ஒரு துடுப்பு, அதாவது ஒரு ஃபெதர் மாதிரி இருந்தா இந்த பக்கம் அதுக்கு நேரா ஒன்று இருக்கும். பேரான துடுப்புகள் இருக்கும். அப்புறம் நடுமைய துடுப்பு ஒன்று இருக்கும் மேலே. அதையும் வச்சு இது வந்து நீந்தும். உடல் செதில்களால் பொருத்தப்பட்டுள்ளது. மீன்டாலே செதில் நம்மளுக்கு தெரியும். உடல் தசைகள் மயோடோம்கள் என்னும் தசை துண்டங்களால் ஆனது. சுவாசம் செவில்கள் மூலமாக நடைபெறும். செவில், ஓகேவா? அந்த காதுக்கு தான் செவில்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் அப்படி விரிச்சு விரிச்சு காதுகிட்ட விரிக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து சுவாசம். 5லிருந்து 7 இணை செவில் பிளவுகள் உள்ளன.
இதயம், ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் என 2 அறைகளை கொண்டது. எப்படி நம்மளோட இதயங்கள்லாம் இருக்கோ, ஆரிக்கிள் அதுலயும் 4 அறைகள். நம்மளுக்கு வலது, இடது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதுக்கு 2 அறைகள் இருக்கு. அடுத்து வரதெல்லாம் பாருங்க. பாக்ஸ் டைப். நான் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருந்தேன்னா, அது எல்லாமே பாக்ஸ் டைப் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இனி வர பாயிண்ட்ஸ் இந்த பாக்ஸ்குள்ளன்னு போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஏன்னா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது பாருங்க, செயில் மீன். சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடியது தான் இந்த செயில் மீன். ஸ்பெஷலான அனிமல்ஸை மட்டும் இந்த பாக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 109 கிலோமீட்டர் வரைக்கும் நீந்தக்கூடியது தான் செயில் மீன். அது பேரே அதான் செயில் அப்படின்னு வச்சுருக்காங்க. 68 மைல்கள் வரைக்கும் போகுமா. மைல் கணக்கு பார்த்தா, கிலோமீட்டர்னு பார்த்தா 109 கிலோமீட்டர். ஆனால் சிறுத்தையோட வேகமே 100 கிலோமீட்டர் தானா. 100 கிலோமீட்டர் பர் அவர். ஓகேவா? நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கும். நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் படி சிறுத்தையே 100 கிலோமீட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு ஓடும். ஆனால் செயில் மீன் 109 கிலோமீட்டர் போகும். அப்போ அதிகமாக வேகமாக ஓடுற உயிரினத்தில் செயில் மீன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, மிகச்சிறிய முதுகெலும்பி. பிலிப்பைன் கோபி இல்லை குட்டை பிக்மி கோபின்னு சொல்லுவாங்க. மிகச்சிறிய ஒரு முதுகெலும்பி இருக்கு. அதோட பேர், இன்னொரு பேர் அதுக்கு பெட் நேம் அப்படின்னா பிலிப்பைன் கோபி அல்லது குட்டை பிக்மி கோபின்னு சொல்லுவாங்களாம். இது எங்க இருக்கு அப்படின்னா வெப்பமண்டல பகுதியில் வாழும் ஒரு மீன் இனம் தான் இந்த மிகச்சிறிய முதுகெலும்பி. அதுக்கு பேர் தான் பிலிப்பைன் கோபி. சதுப்பு மற்றும் உப்பு நீர்களில் வாழும். ஓகேவா? அப்போ கடல் நீரில் வாழும், உப்பு நீரில். எவ்வளவு இதோட சைஸ்ன்னு பாருங்களேன். வெறும் 10 மில்லிமீட்டர் மட்டும்தான் இது நீளம் கொண்டது. எம்எம் இவ்வளோ சைஸ். எம்எம் சொல்லுவோம் இல்லையா நம்ம, மில்லிமீட்டர். 10 எம்எம் தான் இருக்கும் அதோட மொத்த சைஸும். அவ்வளோ குட்டி மீன். அதுதான் இந்த மிகச்சிறிய முதுகெலும்பி. நெக்ஸ்ட் பாருங்க, மிகப்பெரிய முதுகெலும்பி. மிகப்பெரிய முதுகெலும்பினா எது? 35 மீட்டர் நீளம். மீட்டர் 35 மீட்டர் நீளம் வளரும். 120 டன் எடை இருக்கும். ஒரு டன்னாலே 1000 கிலோ. ஓகேவா? 120 டன் எடை கொண்டது. இது எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய இருந்தாலே நீலத்திமிங்கலம், ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ராட்சத நீலத்திமிங்கலம். அடுத்தது நீலப்புரட்சி அப்படின்னா என்ன? நம்ம வந்து நிறைய அந்த பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்னு வந்துச்சுல, அதுல நீலப்புரட்சின்னு ஒன்று வந்துச்சு. அது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா, மீன்கள் மற்றும் இறால் போன்றவை லாப நோக்கில் வளர்ப்பதாகும். அந்த காலத்துல மீன் இதெல்லாம் கடல் செல்வங்கள்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், அப்படி இருந்துச்சு. இதை லாப நோக்கத்துல வளர்த்து அதை விற்பனை செஞ்சு அது மூலமா வருமானம் ஈட்டுறதுக்கு, அப்போ வந்து அது அந்த பணத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? அப்படி கொண்டு வந்தது தான் இந்த மீன், இறால் இந்த மாதிரி கடல் வாழ் உயிரினங்களை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு பிளான் தான். அதனால தான் நீலம் அப்படின்னு அதுக்கு பேர், நீல புரட்சி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அக்வா கல்ச்சர். ஓகேவா? மீன் இதுகளை வளர்க்குறதுக்கு பேர் அக்வா கல்ச்சர்னு சொல்லுவோம். நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பறக்கும் மீன், எக்ஸோசீட்டஸ் அப்படிங்கிறது. பறக்கும் மீனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எக்ஸோசீட்டஸ் அப்படிங்கிற ஒரு மீன் பறக்குமா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இருவாழ்விகள். இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது மீன்களை பற்றினது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருவாழ்விகள், ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ரெண்டும், நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும். கேன் லிவ் இன் போத் லேண்ட் வாட்டர் அண்ட் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? அந்த பேர் ஆம்பிபியான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடல், தலை, உடல் என எப்படி பிரிச்சிருக்கோம்? தலை, உடல் அப்படின்னு 2 பகுதியாக இருக்கும். ஓகேவா? தலை இருக்கும், உடல் இருக்கும் டைரெக்டாக. இப்போ தவளைகளோட பின்னங்கால்களின், தவளையை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இல்லையா? இருவாழ்விகள். அது தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். தவளைகளின் பின்னங்கால்களில் விரலிடை சவ்வுகள் உள்ளன. இப்போ பாருங்க, நம்ம விரலெல்லாம் அப்படி விரிச்சோம்னா அதில் வந்து ஏதாவது இன்பிட்வீனில் ஏதாவது சவ்வு மாதிரி இருக்கா? கிடையாது. நம்மளோட கையெல்லாம் இந்த மாதிரி இருக்குது தனித்தனியாக. ஓகேவா? ஆனால் அதே இது நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃப்ராகுக்கு இந்த விரலுக்கு இதான் ஒவ்வொன்றும் விரல் இல்லையா? இதுக்கு இடையில இப்படி ஒரு சவ்வு மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷல் குவாலிட்டி. ஏன்னா இது எதையாவது பிடிச்சி கிரிப்பாக ஊந்து போகிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தோலின் ஈரப்பதமான சுரப்பிகள் உண்டு. சுவாசம் வந்து எது மூலமாக பண்ணுதுன்னா செவில்கள், நுரையீரல்கள், தோல் மற்றும்
அது வந்து தொண்டை. ஓகேவா? தோல் மற்றும் தொண்டை. இதயம் வந்து 2 ஆரிக்கிள்கள் மற்றும் 1 வென்ட்ரிக்கிள். மொத்தம் 3 அறை இருக்கும். நம்ம அதில 4 இருக்கு இல்லையா? 2 ஆரிக்கிள், 2 வென்ட்ரிக்கிள்னு 4 அறைகள் இருக்கு நம்ம மனிதர்களுக்கு. அது மாரி இதில ஆரிக்கிள்ற 2 இருக்கும். ஆனா வென்ட்ரிக்கிள் 1 தான் இருக்கும். மொத்தம் 3 அறைகள் கொண்டது தான் இந்த இருவாழ்விகள், தவளைகளோட இதயம். அடுத்தது பாருங்க. சீனாவின் ராட்சத சாலமாண்டர் அப்படிங்கிற ஒரு உயிரினம். ஓகேவா? ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி இதுதான். எங்க இருக்கு? சீனாவுல இருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ராட்சத சாலமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ். உலகத்திலே மிகப்பெரிய இருவாழ்வி. எவ்வளோ வளரும்? 5 அடி 11 அங்குலம் 65 கிலோ வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு மனிதர்கள். ஒரு ஓணான் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? மனிதரோட சைஸுக்கு ஒரு ஓணான்றதா எப்படி இருக்கும்? அதுதான் இது சாலமாண்டர் அப்படின்றது. ஓகே. மத்திய மற்றும் தெற்கு சீனாவில் காணப்படுகிறது. சீனாவுல தான் இருக்கு. அதுல மத்திய மற்றும் தெற்கு இதுல பர்ட்டிகுலரா இது காணப்படுது. அடுத்தது பெருசு பார்த்துட்டோம். அப்ப மிகச்சிறிய இருவாழ்வி எது? கியூபாவில் காணப்படும் அம்பு நச்சு தவளை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கியூபாவில் காணப்படும் அம்பு நச்சு தவளை அப்படிங்கிற ஒரு தவளை தான் இருக்கிறதுலே உலகத்திலே மிகச்சிறிய இருவாழ்வி. இது எவ்வளோ தண்டி இருக்கும்? 8.5லிருந்து 12.5 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே பார்த்தோம்ல 10 மில்லிமீட்டர். அது மாதிரி 8.5லேருந்து 12 வரைக்கும். அப்போ இது 8.5 இருக்கே. அப்போ இதுதானே இருக்கிறதுலே சின்னது அப்படின்னா, இது மேக்ஸிமம் 12.5 வரைக்கும் கூட போகுது இல்லையா? அதனால இது இருவாழ்விகள்ல சின்னதாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஊர்வன. ஊர்ந்துட்டு போறது எல்லாமே ஊர்வன உயிரினத்துல வரும். ஓகேவா? நிலவாழ்விற்கு ஏற்ற தகவமைப்பை பெற்ற முதல் முதுகெலும்பு வகுப்பினம் வந்து இந்த ஊர்வன தான். நிலத்துல வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடம்போட அமைப்புகளை தகவமைப்பு பண்ணி மாறி உருவாரி வந்த உயிரினங்கள்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஊர்வன. தோலின் மேற்புறம் எப்படி இருக்கும்? ஊர்வன அப்படின்ட்டாலே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா, ஊர்ந்து போறது, இந்த பல்லி இந்த மாதிரி உயிரினங்களை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. தோலின் மேற்புறம் சொரசொரப்பான முட்கள் போன்ற செதில் இருக்கும். தோல் சுரப்பிகள் இதுக்கு இருக்காது. சுவாசம் எல்லாரும் போலயும் நுரையீரல்ல தான் இதுவும் சுவாசம் பண்ணுது. இதயத்துல கிட்டத்தட்ட 3 அறைகள் இருக்கும். ஆனா பர்ட்டிகுலரா முதலைகள்ல மட்டும் எடுத்தோம்னா 4 அறைகள் இருக்கு. பொதுவா 3 அறைகள், ஸ்பெசிஃபிக்கா முதலைகள்ல மட்டும் 4 அறை. ஆண் பெண் அப்படிங்கிற இன வேறுபாடு இருக்கும். கருவுறுதல் உடலினுள் நடைபெறும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கருவுறுதல் உடலுக்குள்ள நடந்தா அது உட்கருவுறுதல், வெளியே நடந்தா வெளிக்கருவுறுதல். இது உட்கருவுறுதல் தான் நடக்குது. அதே மாதிரி முட்டைகளில் தடித்த தோல் போன்ற ஓடு உண்டு. நார்மலா எப்படி ஒரு சில முட்டைகள் வந்து மேல ஓடு இருக்காது. எல்லா முட்டையும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு சிலதுல வந்து மேல ஓடு இருக்காது. ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த முட்டையே பார்க்க. ஆனா இதுல அப்படி கிடையாது. நம்ம நார்மலா எப்படி கோழி முட்டை பார்க்குறோமோ அது மாதிரி இதோட ஓடும் தடித்து இதா இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நார்மல் முட்டை இருக்கு இல்லையா? கோழியோட முட்டை. அந்த முட்டையோட ஓடுகள் வந்து கிட்டத்தட்ட அந்த மொத்த முட்டையோட வெயிட்ல 12% இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, டைமெட்ரான். பாலூற்றி போன்ற ஒரு ஊர்வன. முதுகில் நத்தை போன்ற ஒரு அமைப்பு இதோட உடம்ப குளிர்விக்கிறதுக்காக குளிர்விப்பானா செயல்படுது. ஓகேவா? டைமெட்ரான் அப்படிங்கிற ஒரு உயிரினம் பாலூட்டியாகவும் இருக்கும், ஒரு ஊர்வனையாகவும் இருக்கும். முதுகுல நத்தை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா அதோட உடம்ப வந்து குளிர்விப்பானா செயல்படுது. அடுத்தது வேற இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைனோசர் மற்றும் சுவர்பல்லி. டைனோசர் எவ்வளோ பெரிய உயிரினம், சுவர்பல்லி மதுல இருக்கிற ஒரு சாதாரண பல்லி எவ்வளவு சின்ன உயிரினம். ஆனா ரெண்டும் ஒரே வகுப்பை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த பல்லியோட ஒரு பெரிய ஒரு உருவம் தான் இந்த டைனோசர். இது பல்லி சின்னதா இருக்கனால சின்ன சின்னதா சாப்பிடுது. அது பெருசா இருக்கனால பெருசா சாப்பிடுது. அவ்வளோதான். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பரப்பன. பரப்பனைல பாருங்க, பரப்பனை நமக்கு எல்லாம் தெரியும். பறவைகள், எல்லா பறவைகளும் இதுல வந்துரும். முதுகெலும்பிகளில் முதல் வெப்ப ரத்தம்னா என்னது? வார்ம் பிளட் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாறாத வெப்பநிலையை கொண்ட உயிரினம்னா அது பரப்பனை தான். உயிரிகள் பறவைகளாகும். இந்த முதல் உயிரிகள் வந்து முதுகெலும்பியில முதல் வெப்ப ரத்த உயிரிகள் கொண்டது பறவைகள் தான்.
கதிர் வடிவ உடல் அமைப்பு இருக்கும். படகு வடிவ உடல் அமைப்புனா மீன், கதிர் வடிவ உடல் அமைப்புனா அது வந்து பறவைகள். உடலானது தலை, கழுத்து, உடல் மற்றும் வால் எனும் 4 பகுதியா பிரிஞ்சிருக்கும். தலை இருக்கும், கழுத்து இருக்கும், உடம்பு இருக்கும், அப்புறம் வாலும் இருக்கும். தோல் சுரப்பிகள் இதுக்கு கிடையாது. ஈரிணை கால்கள் உள்ளன. ஓகேவா? 2 கால் இருக்கு. 2 பேர் கால் இருக்கும். முன்னங்கால்கள் வந்து ரெக்கைகளாவும். இப்ப ஈர் இணைனா 2 பேர்ன்னு அர்த்தம். அப்ப 4 கால் இருக்கா எல்லா பேர்ட்ஸுக்கும் அப்படின்னா, ஆமா இருக்கு. ஆனா 4மே காலா நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற 2 கால் தான் ரெக்கையா அதுக்கு மாறிடுச்சு. பின்னாடி இருக்கிற கால்கள் தான் நடக்கிறதுக்கும், ஓடுறதுக்கும் அது பயன்படுத்திட்டு இருக்கு. இதோட பாதம் வந்து செதில்களால் மூடப்பட்டது. உடல் இறகுகளால் மூடப்பட்டிருக்கும். கடின அலகு உள்ளது. அலகுனா என்னது? அந்த கொத்தி சாப்பிடுதுல அதோட வாய். அததான் அலகுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹார்டா இருக்கும். எலும்புகள் மென்மையானதா இருக்கும். எலும்புகள்ல காற்று அறைகள் இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸு. பறவைகள்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னா, அதோட எலும்புகளுக்குள்ள காற்று அறைகள் இருக்கும். பாருங்க. காற்றெலும்புகள்னு சொல்லுவாங்க. அதனால அது பேர. நம்மதெல்லாம் அப்படி கிடையாது. என்னது நிமாட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா, அதோட எலும்புகளுக்குள்ள ஏர் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகி போய் வர்ற மாதிரி இருக்கும். நம்மளோட லங்ஸுக்குள்ள நம்மளுக்கு போகுது, உடம்புக்குள்ள போகுதுல்ல, அதுமாரி அதுக்கு எலும்புக்குள்ளேயே போகும். அதனால தான் பேர்ட்ஸால மட்டும் பறக்க முடியுது. ஏன்னா, அதோட உடம்பு அந்த மாரி ஏர் உள்ள வரைக்கும் எலும்புகளுக்குள்ள கூட போறதுனால, அதோட வெயிட் ஈஸியா லைட் வெயிட்டா மாறி அது வந்து பறக்க முடியுது. இப்ப செங்கல் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப எல்லாம் ஹாலோ பிளாக்ஸ்ன்னு வந்துருச்சு. உள்ள கேப்பா இருக்கும். வெளிய மட்டும் தான் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. உணவு குழலில் தீனிப்பை, அரவைப்பைன்னு 2 இருக்கும். தீனிப்பை, தீனிய சேர்த்து வச்சிருக்கும். பின்னாடி தேவைப்படும்போது எடுத்து சாப்பிட்டுக்கிற மாரி. அது ஒரு பை இருக்கும். இன்னொரு பக்கம் அத அரைச்சு உள்ள தள்ளுறதுக்கு அரவைப்பையும் இருக்கும். கருவுறுதல் உடலினுள் தான் நடப்பது. உட்கருவுறுதல் தான் நடைபெறுது. முட்டைகளில் அதிக கரு உணவு உண்டு. அந்த நம்ம சொல்றோம்ல சென்டர்ல இருக்கிற அந்த கரு, அது அதிகமா இருக்கும். முட்டைகளில் கடினமான கால்சியம் ஓடு உண்டு. கால்சியம் ஓடு இருக்கும் இதுக்கு முட்டைகள்ல. நமக்கு தெரியும் மேல இருக்கிற அந்த ஓடு கால்சியமால ஆனது தான். நெக்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனு. ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிறது தான் முதல் பறவையா கருதப்படுது. இதோட உடல் வந்து இறகுகளால் மூடப்பட்டது. அலகு இதுக்கு கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா பற்கள் இருக்கும். அதே இது அல்பட்ராஸ். அல்பட்ராஸ் அப்படிங்கிறது சிறகு மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது. பெரிய ஃபெதர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாரி இருக்கிறது தான் அல்பட்ராஸ். அந்த பறவையோட பேரு. கிட்டத்தட்ட அந்த 3.5 மீட்டர் நீளத்துக்கு சிறகு இருக்குமா. பாருங்க எவ்வளோ பெரிய லென்த்துன்னு. இல்ல. மொத்த பறவை தான் 3.5 மீட்டர். அதோட சிறகு நீளம் 11.2 அடி. ஒரு நார்மல் மனுஷனே 5.5 to 6 அடி தான் இருக்கும். அதோட சிறகு மட்டும் 11.2 அடி. நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் ஒரு பாக்ஸ் தான். அமெரிக்கன் கோல்டன் ஃப்ளோவர் அப்படிங்கிற ஒரு புளுவியஸ் டோமினஸ் அப்படிங்கிறது பேரு. நீண்ட வலசை போகும் பறவை. நம்ம படிப்போம். இருப்பிடத்துக்காகவும், இனப்பெருக்கத்துக்காகவும், உணவுக்காகவும் பறவைகள் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் வலசை போகும் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுமாரி ரொம்ப தூரம் வரைக்கும் வலசை போற பறவையில இந்த அமெரிக்கன் கோல்டன் ஃப்ளோவர் புளுவியஸ் டோமினஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அலாஸ்கா மற்றும் ஆர்க்டிக் பகுதிகள்ல இனப்பெருக்கத்துக்காக இது அப்படி போகும் அப்படின்றாங்க. இலையுதிர் காலத்துல தென்னாப்பிரிக்காவிலிருந்து நியூசிலாந்து வரைக்கும் பறக்குமா. இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி பறந்து போறதுக்கு 6 மாசம் வரைக்கும் எடுத்துக்குருமா. பாருங்க கன்டினியூஸா 6 மாசம் வலசை போனா கிட்டத்தட்ட 24,000லேருந்து 27,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. பாக்ஸ் ஆன்சரு ஒரு பாயிண்ட். துண்ணெலி அப்படிங்கிறது இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. துண்ணெலின்னு ஒரு எலி இருக்கு. அந்த எலி ஒரு நாள் நைட்ல மட்டும் கிட்டத்தட்ட ஓர் இரவில் 300 அடி சுரங்கத்தினை தோண்டும். 300 அடி. ஒரே நாள் நைட்ல 300 அடி வரைக்கும் தோண்டிருமா. அதாவது அந்த காலத்துல வந்து இந்த தண்டனைகள்லாம் குடுப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி எலிகள வயித்துல வச்சு கட்டி விட்டுருவாங்க. இந்த பிள்ளை பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சியெல்லாம் வச்சு கட்டி விட்டுருவாங்க. இந்த மாரி எதெல்லாம் ஓட்ட போடுமோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டி விட்டுருவாங்களாம். அவங்க நைட்டெல்லாம் அது ஓட்ட போட்டு அதுக்கு போக வழி இல்ல இல்லையா? அப்ப என்ன இருக்கோ அத தோண்டி உள்ள போக பார்க்கும். அப்ப மனிதனோட உடம்ப ஓட்ட போட்டு உள்ள போகும். கத்தியே இறந்து போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாலூட்டிகள்.
தகவமைப்புல வெற்றி பெற்ற இனமா கருதப்படுறது இந்த பாலூட்டிகள் தான். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாமே இந்த பாலூட்டிகள்ல வருவோம். ஆ எந்த ஒரு உயிரினமெல்லாம் முட்டை போடாம, ஓகேவா? குட்டி போட்டு அதுக்கு பால் ஊட்டுதோ அதுதான் பாலூட்டிகள். இதுதான் வந்து எல்லா உயிரினங்கள்லயும் ஒரு சக்சஸான ஒரு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். உடல் வந்து ரோமங்களால் ஆனது. தோலில் வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்பிகள் உண்டு. நீங்க நம்மளவே மனிதர்களவே இமேஜின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மேட்ச் ஆகும். தோல் சுரப்பிகளின் மாறுபாடு வந்து பாலூட்டும் மற்றும் வாசனை சுரப்பிகள் இருக்கும். வெளி காது மடல் இருக்கும். காது மடல் வந்து வெளிய எப்படி இருக்கும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி. இதயம் வந்து 4 அறைகளை கொண்டது. பொது கழிவறை உள்ளது. அதாவது வேஸ்ட்ட வெளியேத்துற ஒரு காமனான ஒரு உறுப்பு இருக்கும் அதுக்கு. விந்து சுரப்பிகள் உடலுக்கு வெளியே ஸ்க்ரோட்டர் பைரினம் சூழப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க. இதோட முட்டைகள் சிறியவை, கரு உணவு இல்லை அல்லது ரொம்ப குட்டியா இருக்கும். கருவுறுதல் வந்து உடலுக்கு உள்ளேயே நடைபெறும். அதாவது அகக்கருவுறுதல்னு சொல்லுவாங்க. இதோட முட்டைகள் நீங்க வந்து குட்டி தான் போடும்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன முட்டைகள்னா, அது கருமுட்டை உருவாகி தான் அதிலிருந்து உயிரினம் வந்து உருவாகும் இல்லையா? அத சொல்றாங்க. அடுத்தது குட்டி ஈனும். குட்டி போடும். அதுக்கு பால் ஊட்டும். தாய் சேய் இணைப்பு திசு கொண்டவை. எப்படி நம்ம தொப்புள் கொடின்னு சொல்றோம். அது மாதிரி எல்லா பாலூட்டிகள்லயும் தாயும் சேயும் இணைக்கிற மாதிரி ஒரு இணைப்பு திசு இருக்கும். அவ்வளோதான் பாலூட்டிகள். இப்போ அதுக்கு பாக்ஸ் ஒரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. இதில நெறைய பாக்ஸ் டைப் கன்டென்ட் இருக்கும். அதனால இதில இருக்கிறது எல்லாமே முக்கியம். பழந்தின்னி வௌவால்னு ஒரு வௌவால் இருக்கு. வௌவால்லேயே மிகப்பெரியது இந்த பழந்தின்னி வௌவால் தான். இதோட சில வகை எங்க காணப்படுதுன்னா, ஜாவா தீவுகள்ல காணப்படுது. இதோட சிறகு 1.7 மீட்டர் மற்றும் 42 சென்டிமீட்டர் நீளமுடையது. மிகச்சிறிய வௌவால் எங்க இருக்கு அப்படின்னா, பழந்தின்னி வௌவால் எங்க இருக்குன்னா, இந்த ஜாவா தீவுகள்ல காணப்படுது. மிகச்சிறிய வௌவால் வந்து தாய்லாந்துல காணப்படுது. இதோட எடை வந்து 2 கிராம். நீளம் 3.3 சென்டிமீட்டர். ரொம்ப குட்டி. 2யும் சேர்த்து ஒரே இதில குடுத்துட்டாங்க. ஏன் வௌவால வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க? வௌவால் ஒரு பாலூட்டி. ஓகேவா? பறவைகள்ல பாலூட்டி எதுன்னு கேட்டா வௌவால். நம்ம ஆரம்பத்திலே படிச்சோம். கரோலஸ் லின்னேயஸ் தான் இந்த இரு பெயரிடு முறைய வந்து அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்லி, அவர் முதல் பெயர பேரினம்னும், 2வது பெயர சிற்றினம்னு சொன்னார். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலாவும், கேப்பிட்டல் லெட்டராவும், 2வது பெயரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராவும் இருக்கணும். அந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும். இப்ப எஸ்ஐ அலகுலலாம் யூனிட் எழுதுறதா இருந்தா, இப்படி தான் எழுதணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த பேரினம், சிற்றினம் பெயர்கள எழுதும்போது, இப்படி தான் எழுதணும் அப்படின்னு அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான் இந்த மொத்த லெசனுமே உங்களுக்கு முடிச்சு குடுத்துட்டேன். 2 பார்ட் தான். இதையெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஒரு வாட்டி நீங்க புக்க ரீட் பண்ணி விடுங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி, பின்னாடி பழைய கதையெல்லாம் அதில குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு தடவ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க புக்க பார்க்கவே வேண்டாம். இந்த நோட்ஸ் எடுத்து நீங்க வச்சிருப்பீங்கல்ல, இந்த நோட்ஸ மட்டும் நீங்க படிச்சுட்டு போனா போதும். இது மாதிரி சயின்ஸுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால எவ்வளவு வேகமா குடுக்க முடியுமோ நான் கன்டினியூஸா குடுத்துட்டு வரேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட சேனலுக்கு வாட்ஸ்அப்பும், டெலகிராம் சேனல் இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரல அப்படின்னா, நீங்க வந்து அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ லிங்க்ல நான் அத குடுத்துர்றேன். கீழ மோர்ல போய் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்கும் இருக்கும். அதில ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடும்போது, அதில உடனுக்குடனே உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிருவோம். நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்த்துக்க முடியும். ஓகே, மறுபடியும் இன்னொரு சயன்ஸ் டாபிக்ல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.